வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 9th ஃபிசிக்ஸில் டோட்டலாக 9 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 9 யூனிட்ஸோட புக் பேக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட் அளவீடு. இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட் ஒன், சரியான ஒன்றை தேர்ந்தெடு. சரியான ஒன்று மில்லிமீட்டர் லெஸ் தென் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் லெஸ் தென் மீட்டர், மீட்டர் லெஸ் தென் கிலோமீட்டர். இதுதான் சரியான ஒன்று. செகண்ட் ஒன், அளவுகோல் அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகின்றன? ஆன்சர் நீளம். அளவுகோல் அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை நீளத்தை அளவிட பயன்படுகிறது. அடுத்தது, ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டால். ஒரு மெட்ரிக் டன் என்பது 1000 கிலோகிராம். ஒரு குவிண்டால் என்பது 100 கிலோகிராம். ஸோ ஒரு மெட்ரிக் டன் என்பது 10 குவிண்டாலுக்கு சமம். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது நிறையை அளவிடும் கருவி அல்ல? ஆன்சர் சுருள் தராசு. சுருள் தராசு நிறையை அளவிடும் கருவி அல்ல. பொது தராசு, இயற்பியல் தராசு, எண்ணியல் தராசு ஆகியவை நிறையை அளவிடும் கருவிகள். அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், நீளத்தின் அலகு மீட்டர் ஆகும். செகண்ட் ஒன், 1 கிலோகிராம் அரிசியினை அளவிட பொதுத்தராசு பயன்படுகிறது. தேர்ட் ஒன், கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது வெர்னியர் அளவி கருவியாகும். ஃபோர்த் ஒன், மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட திருகு அளவி பயன்படுகிறது. ஃபிஃப்த் ஒன், இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை 1 மில்லிகிராம் ஆகும். அடுத்தது, சரியா தவறா? தவறெனில் திருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் என்பது தவறு. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். செகண்ட் ஒன், கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு முறை என்பது தவறு. மீட்டர் தான் எஸ்ஐ அலகு முறை. தேர்ட் ஒன், அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம் என்பது சரி. ஃபோர்த் ஒன், இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமானது. அது மில்லிகிராம் அளவிற்கு நிறையை துல்லியமாக அளவிட பயன்படுகிறது என்பது சரி. ஃபிஃப்த் ஒன், 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 கெல்வின் இடைவெளியாகும். 0 டிகிரி செல்சியஸ் என்பது 273.15 கெல்வின் என்பது சரி. அடுத்தது, சிக்ஸ்த் ஒன், வெர்னியர் அளவியின் உதவியால் 0.1 மில்லிமீட்டர் அளவிற்கும் திருகு அளவியின் உதவியால் 0.01 மில்லிமீட்டர் அளவிற்கும் துல்லியமாக அளவிட முடியும் என்பது சரி. அடுத்தது, பொறுத்துக. இயற்பியல் அளவு எஸ்ஐ அலகு. நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். அடுத்தது, கருவி அளவிடப்படும் பொருள். திருகு அளவி நாணயம், வெர்னியர் அளவி கிரிக்கெட் பந்து, சாதாரண தராசு காய்கறிகள், மின்னணு தராசு தங்க நகைகள். அடுத்தது, கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், கூற்று. ஒரு பையின் நிறை 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரியான வெளிப்படுத்துதலாகும். காரணம், அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆன்சர் நெடில் ஆ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது சரியான விளக்கம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது சரியான விளக்கம். அடுத்தது, செகண்ட் ஒன், கூற்று. 0 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் 273.16 கெல்வின். நாம் அதை முழு எண்ணாக 273 கெல்வின் என எடுத்துக்கொள்கிறோம். காரணம், செல்சியஸ் அளவை கெல்வின் அளவிற்கு மாற்றும் போது 273ஐ கூட்டினால் போதுமானது. ஆன்சர் நெடிலா. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். அடுத்தது, தேர்ட் ஒன், கூற்று. 2 வான்பொருள்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளியாண்டு என்ற அலகினால் அளக்கப்படுகிறது. காரணம், ஒளியானது தொடர்ந்து ஒரு ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு
ஓர் ஒளியாண்டு எனப்படும். ஆன்சர் நெடில் ஆ. கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். செகண்ட் யூனிட் இயக்கம். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது? ஆன்சர் நகரும் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி. திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது? ஆன்சர் நகரும் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி. செகண்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல? ஆன்சர் வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து. வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்தின் இயக்கம் சீரான வட்ட இயக்கம் அல்ல. அடுத்தது தேர்ட் ஒன், கீழ்வரும் வரைபடத்தில் சீரான இயக்கத்தில் நகரும் ஒரு பொருளை குறிப்பிடுவது? செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது ஃபோர்த் ஒன், மைய விலக்கு விசை ஒரு மைய நோக்கு விசைக்கு எதிரான விசை. மைய விலக்கு விசை என்பது மைய நோக்கு விசைக்கு எதிரான விசை. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், வேகம் ஒரு ஸ்கேலார் அளவு, அதே சமயம் திசைவேகம் ஒரு வெக்டர் அளவு. வேகம் என்பது ஸ்கேலார் அளவு, ஆனால் திசைவேகம் என்பது வெக்டர் அளவு. செகண்ட் ஒன், தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பை தருவது வேகம். தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பை தருவது வேகம். தேர்ட் ஒன், எதிர்மறை முடுக்கத்தை வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் என்றும் கூறலாம். ஃபோர்த் ஒன், இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது திசைவேகம். இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது திசைவேகம். அடுத்தது சரியா தவறா, தவறெனில் திருத்தவும். ஃபர்ஸ்ட் ஒன், நகரத்தின் நெருக்கடி மிகுந்த கடுமையான போக்குவரத்திற்கிடையே செல்லும் ஒரு பேருந்தின் இயக்கம் சீரான இயக்கத்திற்கு ஒரு உதாரணம் என்பது தவறு. அது சீரற்ற இயக்கத்திற்கு ஒரு உதாரணம். அடுத்தது முடுக்கம் எதிர்மறை மதிப்பை பெறும் என்பது சரி. தேர்ட் ஒன், எந்த ஒரு கால இடைவெளியிலும் ஒரு பொருள் கடந்த தூரம் சுழியாகாது, ஆனால் இடப்பெயர்ச்சி சுழியாகும் என்பது சரி. அடுத்தது ஃபோர்த் ஒன், ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் ஒரு பொருளின் திசைவேகம் காலம் வரைபடமானது எக்ஸ் அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடாக இருக்கும் என்பது தவறு. அது ஒய் அச்சுக்கு இணையாக இருக்கும். அடுத்தது, ஒரு பொருளின் திசைவேகம் காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக இருந்து அது காலத்தினுடைய அச்சுக்கு சாய்வாக இருந்தால் அதன் இடப்பெயர்ச்சி காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக அமையும் என்பது சரி. அடுத்தது கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், கூற்று, ஒரு பொருளின் முடுக்கிவிடப்பட்ட இயக்கம் அதன் திசைவேக அளவு அல்லது திசை மாற்றம் அல்லது இரண்டும் மாற்றம் அடைவதால் ஏற்படுவது. ஒரு பொருளின் முடுக்கிவிடப்பட்ட இயக்கம் அதன் திசைவேக அளவு அல்லது திசை மாற்றம் அல்லது இரண்டும் மாற்றமடைவதால் ஏற்படுவது என்பது சரி. காரணம், ஒரு பொருளின் முடுக்கம் அதன் திசைவேகத்தின் அளவு மாறுபடுவதால் மட்டுமே நிகழும். அது திசை மாற்றத்தை பொறுத்தது அல்ல என்பது தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் இ, கூற்று உண்மை ஆனால் காரணம் தவறு. கூற்று உண்மை, காரணம் தவறு. அடுத்தது செகண்ட் ஒன், கூற்று, மகிழுந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறது என்பது தவறு. மகிழுந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறது என்பது தவறு. காரணம், மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் அது சராசரி திசை வேகத்திற்கு சமம் என்பது சரி. ஆன்சர் கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. தேர்ட் ஒன், கூற்று, ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி சுழி ஆனால் அப்பொருள் கடந்த தூரம் சுழி இல்லை. காரணம், இடப்பெயர்ச்சி தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் இடையே உள்ள குறுகிய பாதையாகும் என்பது சரி. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம்.
அடுத்தது பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், சம கால அளவுகளில் சம இடைவெளியை கடக்கும் ஒரு பொருளின் இயக்கம். சம கால அளவுகளில் சம இடைவெளியில் கடக்கும் ஒரு பொருளின் இயக்கம். ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஒன், சீரற்ற முடுக்கம். தேர்ட் ஆப்ஷன், சீரற்ற முடுக்கம். தேர்ட் ஆப்ஷன். நிலையான எதிர்மறை முடுக்கம். நிலையான எதிர்மறை முடுக்கம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது சீரான முடுக்கம். செகண்ட் ஆப்ஷன். சீரான முடுக்கம். செகண்ட் ஆப்ஷன். ஆன்சர் 3421. 3421. செகண்ட் யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சுது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். தேர்ட் யூனிட் பாய்மங்கள். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், நீரில் மூழ்கி இருக்கும் காற்றுக்குமிழ் மேலே எழும்பும்போது அதன் அளவு அதிகரிக்கும். நீரில் மூழ்கி இருக்கும் காற்றுக்குமிழி மேலே எழும்பும்போது அதன் அளவு அதிகரிக்கும். செகண்ட் ஒன், வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த அடர்த்தி காரணமாகும். வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த அடர்த்தியே காரணம். அடுத்தது தேர்ட் ஒன், அழுத்த சமையற்கலனில் ப்ரெஷர் குக்கரில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் அதனுடைய அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது. அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது. அடுத்தது ஃபோர்த் ஒன், நீருள்ள வாளியில் காற்று புகாத அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ்நோக்கி அழுத்தப்படுகிறது. பாட்டில் கீழ்நோக்கி அழுத்தப்படும் போது அதன் அடிப்பகுதியில் செயல்படும் விசையானது அதிகரிக்கிறது. இதற்கு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதிக பருமனுள்ள நீர் வெளியேற்றப்படுகிறது. செகண்ட் ஆப்ஷன், அதிக எடையுள்ள நீர் வெளியேற்றப்படுகிறது. தேர்ட் ஆப்ஷன், ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கின்றது. ஆன்சர், மேலே கூறிய யாவும். மேலே கூறிய யாவும். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், பொருளானது திரவத்தில் மூழ்கியிருக்கும் போது உணரப்படும் எடையானது அதன் உண்மையான எடையை விட குறைவாக தோன்றும். பொருளானது திரவத்தில் மூழ்கியிருக்கும் போது உணரப்படும் எடையானது அதன் உண்மையான எடையை விட குறைவாக தோன்றும். செகண்ட் ஒன், வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி காற்றழுத்தமானி. தேர்ட் ஒன், திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசையின் எண்மதிப்பு திரவத்தின் அடர்த்தியை பொறுத்தது. திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசையின் எண்மதிப்பு திரவத்தின் அடர்த்தியை பொறுத்தது. ஃபோர்த் ஒன், பழரசம் அருந்த பயன்படும் உறிஞ்சுகுழல் வளிமண்டல அழுத்தத்தின் மூலம் வேலை செய்கிறது. பழரசம் அருந்த பயன்படும் உறிஞ்சுகுழல் வளிமண்டல அழுத்தத்தின் மூலம் வேலை செய்கிறது. அடுத்தது சரியா தவறா? தவறெனில் திருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் எடை மிதப்பு விசையை தீர்மானிக்கிறது என்பது சரி. இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் எடை மிதப்பு விசையை தீர்மானிக்கிறது. செகண்ட் ஒன், ஒரு பொருளின் வடிவம் அப்பொருள் மிதக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது என்பது தவறு. தேர்ட் ஒன், மிக உயரமான கட்டடங்களின் அடிபாகம் அகலமாக இருப்பதால் கட்டடம் அதிக அழுத்தத்தை புவியின் மீது செலுத்துகிறது என்பது தவறு. கட்டடங்களின் அடிபாகம் அகலமாக இருப்பதால் கட்டடம் குறைவான அழுத்தத்தையே புவியின் மீது செலுத்துகிறது. அடுத்தது ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் வாய்க்களுக்கும் பொருந்தும் என்பது சரி. அடுத்தது நீரியல் அழுத்தி எண்ணெய் வித்துக்களிலிருந்து எண்ணெய் எடுக்க பயன்படுகிறது என்பது சரி. அடுத்தது பொறுத்துக. அடர்த்தி நிறைபை பருமன் 1 கிராம் எடை 980 டைன் பாஸ்கல் விதி. அழுத்தம் பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம் HPG. பால்மானி பால். ஆன்சர் 45132. 45132. தேர்ட் யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சுது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். ஃபோர்த் யூனிட் மின்னூட்டமும் மின்னோட்டமும். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம் எலக்ட்ரான்களின் இழப்பு. ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம்
எலக்ட்ரான்களின் இழப்பு. செகண்ட் ஒன், சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால் மின்னூட்டங்கள் இடம்பெயர்கின்றன. தேர்ட் ஒன், மின்விசை கோடுகள் நேர் மின்னூட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடிவடையும். மின்விசை கோடுகள் நேர் மின்னூட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடிவடையும். ஃபோர்த் ஒன், ஒரு மின்னூட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரலகு நேர்மின்னூட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டுவர செய்யப்படும் வேலையின் அளவாகும். ஃபிஃப்த் ஒன், மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் எலக்ட்ரான்கள் மற்றும் நேர் அயனிகள். மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் எலக்ட்ரான்கள் மற்றும் நேர் அயனிகள். ஆன்சர் ஆ மற்றும் ஆ. சிக்ஸ்த் ஒன், மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஜூல் வெப்பமேறல் என அழைக்கப்படும். மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஜூல் வெப்பமேறல். செவன்த் ஒன், மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் வேதி விளைவு. மின்முலாம் பூசுதல் வேதி விளைவிற்கு எடுத்துக்காட்டு. எய்த் ஒன், ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும்? ஆன்சர் இவை அனைத்தும்: வெப்பநிலை, வடிவம், கம்பியின் இயல்பு. ஒரு கம்பியின் மின்தடை வெப்பநிலை, வடிவம், கம்பியின் இயல்பு ஆகியவற்றை பொறுத்து அமையும். அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், எலக்ட்ரான்கள் அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு நகரும். செகண்ட் ஒன், எலக்ட்ரான்கள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் நகர்வது மாறுதிசை மின்னோட்டம் எனப்படும். தேர்ட் ஒன், ஒரு மின்கலத்தின் மின்னியக்கு விசை என்பது குழாயிணைப்புச் சூழலை ஒப்பிடுகையில் இரைப்பானுக்கு ஒப்பானது. ஒரு மின்கலத்தின் மின்னியக்கு விசை என்பது குழாயிணைப்புச் சூழலை ஒப்பிடுகையில் இரைப்பானுக்கு ஒப்பானது. ஃபோர்த் ஒன், இந்தியாவில் வீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்சாரம் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட மாறு மின்னோட்டமாகும். இந்தியாவில் வீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்சாரம் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட மாறு மின்னோட்டமாகும். அடுத்தது, சரியா தவறா? தவறெனில் திருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், மின்னியல் நடுநிலை என்பது சுழி மின்னூட்டம் அல்லது சமமான அளவு நேர் மற்றும் எதிர் மின்னூட்டம் உள்ளதை குறிக்கும். மின்னியல் நடுநிலை என்பது சுழி மின்னூட்டம் அல்லது சமமான அளவு நேர் மற்றும் எதிர் மின்னூட்டம் உள்ளதை குறிக்கும் என்பது சரி. செகண்ட் ஒன், ஒரு மின்சுற்றில் அம்மீட்டர் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் என்பது தவறு. ஒரு மின்சுற்றில் அம்மீட்டர் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும். தேர்ட் ஒன், மின்பகு திரவத்தினுள் ஆனோடு எதிர்குறி உடையது என்பது தவறு. ஆனோடு என்பது நேர்மின்குறி உடையது. ஃபோர்த் ஒன், மின்னோட்டம் காந்த விளைவை ஏற்படுத்தும் என்பது சரி. மின்னோட்டம் காந்த விளைவை ஏற்படுத்தும். அடுத்தது பொறுத்துக. மின்னூட்டத்தின் அலகு கூலும், மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட், மின்புலத்தின் அலகு நியூட்டன் கூலும் இன்வர்ஸ், மின்தடையின் அலகு ஓம், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். ஆன்சர் 45132. 45132. ஃபோர்த் யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். ஃபிஃப்த் யூனிட் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் எது மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது? ஆன்சர் மோட்டார். செகண்ட் ஒன், கீழ்கண்ட எவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறது? ஆன்சர் ஏசியில் மட்டும். தேர்ட் ஒன், மின்னோட்டத்தை ஏசி மின்னியற்றியின் சுருளிலிருந்து வெளிச்சுற்றுக்கு எடுத்துச் செல்லும் மின்னியற்றியின் பகுதி தூரிகைகள். மின்னோட்டத்தை ஏசி மின்னியற்றியின் சுருளிலிருந்து வெளிச்சுற்றுக்கு எடுத்துச் செல்லும் மின்னியற்றியின் பகுதி தூரிகைகள். ஃபோர்த் ஒன், காந்தப்பாய அடர்த்தியின் அலகு வெபர் பை மீட்டர் ஸ்கொயர். காந்தப்பாய அடர்த்தியின் அலகு வெபர் பை மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், காந்தப்புல தூண்டலின் SI அலகு டெஸ்லாவாகும். செகண்ட் ஒன், உயர் மாறுதிசை மின்னோட்டத்தை குறைந்த மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் இறக்கு மின்னியற்றிகள். தேர்ட் ஒன்,
மின்மோட்டார் மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. 4th ஒன், மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருவி மின்னியற்றியாகும். மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருவி மின்னியற்றியாகும். அடுத்தது பொறுத்துக. காந்தப் பொருள் இரும்பு, காந்தமல்லாத பொருள் மரம். மின்னோட்டம் மற்றும் காந்தவியல் அயர்ஸ்டெட். மின்னோட்டம் மற்றும் காந்தவியல் அயர்ஸ்டெட். மின்காந்த தூண்டல் பாரடே. மின்னியற்றி தூண்டல். மின்னியற்றி தூண்டல். ஆன்சர் 31524. 31524. அடுத்தது சரியா தவறா, தவறெனில் திருத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு மின்னியற்றி இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது என்பது தவறு. இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. செகண்ட் ஒன், காந்தப்புல கோடுகள் எப்போதும் ஒன்றை ஒன்று விலக்குகின்றன, வெட்டி கொள்வதில்லை என்பது சரி. தேர்ட் ஒன், ஃப்ளமிங்கின் இடது கை விதி மின்னியற்றி விதி எனவும் அழைக்கப்படுகிறது என்பது தவறு. ஃப்ளமிங்கின் இடது கை விதி என்பது தவறு. வலது கை விதி, ஃப்ளமிங்கின் வலது கை விதி மின்னியற்றி விதி எனவும் அழைக்கப்படுகிறது. ஃபோர்த் ஒன், சுருளின் பரப்பை குறைப்பதன் மூலம் மின் மோட்டாரின் சுழற்சி வேகத்தை அதிகரிக்கலாம் என்பது தவறு. ஃபிஃப்த் ஒன், ஒரு மின்மாற்றி நேர்திசை மின்னோட்டத்தை மாற்றுகிறது என்பது தவறு. மின்மாற்றி என்பது குறைந்த மின்னழுத்தத்தை அதிக மின்னழுத்தமாகவும் அதிக மின்னழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமாகவும் மாற்றக்கூடிய கருவிதான் மின்மாற்றி. சிக்ஸ்த் ஒன், ஒரு இறக்கு மின்மாற்றியில் முதன்மை சுற்றிலுள்ள சுருள்களின் எண்ணிக்கை துணை சுற்றிலுள்ள சுருள்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளது என்பது சரி. 5th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். 6th யூனிட் ஒலி. இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், ஒலி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது எந்த படுகோணத்தில் ஒளிவிலகல் அடையாது? ஆன்சர் 0 டிகிரி படுகோணத்தில் ஒளிவிலகல் அடையாது. செகண்ட் ஒன், டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது குழியாடி. தேர்ட் ஒன், பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது குழியாடி. பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது குழியாடி. ஃபோர்த் ஒன், எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது குவியாடி. ஃபிஃப்த் ஒன், முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும் போது அது விலகல் அடைகிறது மற்றும் நிறப்பிரிகை அடைகிறது. விலகல் அடைகிறது மற்றும் நிறப்பிரிகை அடைகிறது. சிக்ஸ்த் ஒன், ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் பெருமமாக உள்ளது. ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் பெருமமாக உள்ளது. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும்போது அது குத்துக்கோட்டை நோக்கி விலகி செல்கிறது. குத்துக்கோட்டை நோக்கி விலகி செல்கிறது. செகண்ட் ஒன், தெருவிளக்குகளில் பயன்படும் ஆடி குழியாடி. தேர்ட் ஒன், முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் படுகதிர் கோணத்தை பொறுத்தது. முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் படுகதிர் கோணத்தை பொறுத்தது. ஃபோர்த் ஒன், 5 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழியாடியின் வளைவு ஆரம் 10 சென்டிமீட்டர். ஃபிஃப்த் ஒன், சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்க பயன்படும் பெரிய ஆடிகள் குழியாடிகள். சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பமுண்டாக்க பயன்படும் பெரிய ஆடிகள் குழியாடிகள். அடுத்தது சரியா தவறா, தவறெனில் திருத்தி அமைக்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஒளிவிலகல் கோணம் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்தது என்பது சரி. செகண்ட் ஒன், ஒரு ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது விலகல் அடைவதில்லை என்பது தவறு. விலகல் அடையும். தேர்ட் ஒன், குவியாடி எப்போதும் சிறிதாக்கப்பட்ட நேரான மாயபிம்பத்தை உருவாக்கும் என்பது சரி. ஃபோர்த் ஒன், குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது நேரான மாயபிம்பம் உருவாகும் என்பது தவறு. தலைகீழான மெய்பிம்பம் உருவாகும். ஃபிஃப்த் ஒன், வைரங்கள் மின்னுவதற்கு காரணம் ஒளியின் முழு அக எதிரொலிப்பே என்பது சரி. அடுத்தது பொறுத்துக.
பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையேயான தகவு உருப்பெருக்கம் எனப்படும். செகண்ட் ஒன், மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வளைவுகளில் பயன்படுவது குவியாடி. தேர்ட் ஒன், தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே உள்ளது போல் தெரிவது ஒளிவிலகல். ஃபோர்த் ஒன், கானல் நீர் என்பது முழு அக எதிரொலிப்பு. ஃபிஃப்த் ஒன், பல் மருத்துவர் பயன்படுத்துவது குழியாடி. பல் மருத்துவர் பயன்படுத்துவது குழியாடி. அடுத்தது கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், கூற்று. மலைப்பாதைகளில் உள்ள கொண்டை ஊசி வளைவில் போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்க குவியாடி மற்றும் குழியாடியை விட சமதள ஆடியே பயன்படுத்தப்படுகிறது. காரணம், ஒரு குவியாடி சமதள ஆடி அல்லது குழியாடியை விட மிக அதிகமான பார்வை புலம் உடையது. ஆன்சர் குறில் இ. கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. ஆன்சர் கூற்று தவறு, காரணம் சரி. செகண்ட் ஒன், கூற்று. படுகதிர் கோளக ஆடியின் வளைவு மையத்தில் பட்டு எதிரொலித்த பின் மீண்டும் அதே பாதையில் திரும்புகிறது. கூற்று. படுகதிர் கோளக ஆடியின் வளைவு மையத்தில் பட்டு எதிரொலித்த பின் மீண்டும் அதே பாதையில் திரும்புகிறது. காரணம், படுகோணம் I = எதிரொலிப்பு கோணம் R = 0 டிகிரி. ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். 6th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். 7th யூனிட் வெப்பம். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், கலோரி என்பது எதனுடைய அலகு? ஆன்சர் வெப்பம். கலோரி என்பது வெப்பத்தின் அலகு. செகண்ட் ஒன், வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். தேர்ட் ஒன், ஒரே நீளமுள்ள 2 உருளை வடிவிலுள்ள கம்பிகளின் குறுக்குவெட்டு பரப்பின் விகிதம் 2:1. 2 கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளினால் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை அதிகம் கடத்தும்? ஆன்சர் கம்பி 2. ஃபோர்த் ஒன், மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறிலிருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறையின் பெயர் வெப்பக்கடத்தல். ஆன்சர் வெப்பக்கடத்தல். ஃபிஃப்த் ஒன், வெப்பக்கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி வெற்றிடக் குடுவை. ஆன்சர் வெற்றிடக் குடுவை. அடுத்தது, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை வெப்ப கதிர்வீச்சு. செகண்ட் ஒன், பகல் நேரங்களில் காற்று கடலிலிருந்து நிலத்திற்கு பாயும். பகல் நேரங்களில் காற்று கடலிலிருந்து நிலத்திற்கு பாயும். அடுத்தது, தேர்ட் ஒன், திரவங்களும் வாயுக்களும் வெப்பச்சலன முறையில் வெப்பத்தை கடத்தும். திரவங்களும் வாயுக்களும் வெப்பச்சலன முறையில் வெப்பத்தை கடத்தும். ஃபோர்த் ஒன், வெப்பநிலை மாறாமல் பொருளொன்று ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை நிலை மாற்றம் என்கிறோம். அடுத்தது, கூற்று மற்றும் காரணம் வகை வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், கருத்து. தாமிர பகுதியை அடிப்பகுதியாக கொண்ட பாத்திரங்கள் மூலம் விரைவாக சமைக்கலாம். காரணம், தாமிரம் ஒரு எளிதிர் கடத்தி. ஆன்சர் குறில் ஆ. கருத்தும் காரணமும் சரி, கருத்துக்கான காரணம் சரியானது. செகண்ட் ஒன், கருத்து. மதிய வேளையில் அதிகமான சூரிய கதிர்கள் பூமியை வந்தடைகின்றன. காரணம், சூரிய கதிர்கள் வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடைகின்றன. ஆன்சர் நெடில் ஆ. கருத்தும் காரணமும் சரி, ஆனால் கருத்துக்கான காரணம் தவறு. அடுத்தது, தேர்ட் ஒன், கருத்து. வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸை எட்டியவுடன் வெப்பநிலை மேலும் மாறாமல் நீர் நீராவியாக மாறுகிறது. காரணம், நீரின் கொதிநிலை 10 டிகிரி செல்சியஸ் என்பது தவறு. நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். ஆன்சர் குறில் இ. கருத்து சரி, ஆனால் காரணம் தவறு. கருத்து சரி, ஆனால் காரணம் தவறு. 7th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். 8th யூனிட் ஒளி. இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு.
ஃபர்ஸ்ட் ஒன், இசை கச்சேரிகளில் ஜால்ரா எனும் இசைக்கருவியை இசைக்கும்போது எது அதிர்வடையும்? ஆன்சர், உலோகத் தகடு. இசை கச்சேரிகளில் ஜால்ரா எனும் இசைக்கருவியை இசைக்கும்போது உலோகத் தகடு அதிர்வடையும். செகண்ட் ஒன், காற்றில் எப்பொழுது ஒலி பயணிக்கும்? ஆன்சர், அதிர்வுகள் நகரும்போது. தேர்ட் ஒன், ஒரு இசைக்கருவி உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லையெனில் இக்குறிப்புகள் கீழ்க்கண்டவற்றுள் எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும்? ஆன்சர், வெற்றிடம். ஒரு இசைக்கருவி உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லையெனில் இக்குறிப்புகள் கீழ்க்கண்டவற்றுள் எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும்? ஆன்சர், வெற்றிடம். ஃபோர்த் ஒன், செவியுணர் ஒலியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும்போது ஏற்படும்? ஆன்சர், கண்ணாடி. ஃபிஃப்த் ஒன், திடப்பொருளில் ஒலி வேகமாக பயணிக்கும். திடப்பொருளில் ஒலி வேகமாக பயணிக்கும். அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், ஒலி என்பது நெட்டலை, எனவே ஒலி ஊடுருவ ஊடகம் தேவை. ஒலி என்பது நெட்டலை, எனவே ஒலி ஊடுருவ ஊடகம் தேவை. செகண்ட் ஒன், ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வெண் எனப்படும். தேர்ட் ஒன், திடப்பொருளில் ஒலியின் வேகமானது திரவத்தில் உள்ள வேகத்தை விட அதிகம். திடப்பொருளில் ஒலியின் வேகமானது திரவத்தில் உள்ள வேகத்தை விட அதிகம். ஃபோர்த் ஒன், அதிர்வுறும் பொருள்கள் ஒலியை உருவாக்கும். அதிர்வுறும் பொருள்கள் ஒலியை உருவாக்கும். ஃபிஃப்த் ஒன், ஒலிச்செறிவானது வீச்சின் 2 மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது. ஒலிச்செறிவானது வீச்சின் 2 மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது. சிக்ஸ்த் ஒன், உடலில் ஏற்படும் ஒலிகளை உணர பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவி இதயத் துடிப்பளவி. உடலில் ஏற்படும் ஒலிகளை உணர பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவி இதயத் துடிப்பளவி. செவன்த் ஒன், ஒலியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு எதிர்முழக்கம் என்று பெயர். ஒலியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு எதிர்முழக்கம் என்று பெயர். அடுத்தது பொறுத்துக. இசைக்கலவை ஒலியின் உற்பத்தி. ஒலி நெட்டலைகள். அழுத்தங்கள் காற்றில் அடர்த்தி அதிகமாக உள்ள புள்ளி. வீச்சு சமநிலையிலிருந்து ஏற்படும் பெரும இடப்பெயர்ச்சி. மீயொலி 20,000 விட அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒலி. 20,000 விட அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒலி. ஆன்சர், 34521. 34521. 8th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. அடுத்த யூனிட் பார்க்கலாம். 9th யூனிட் அண்டம். இந்த யூனிட்டோட புக் பேக்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். செகண்ட் ஒன், இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல? ஆன்சர், புதன். புதன் என்பது உட்புற கோள். சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகியவை வெளிப்புற கோள்கள். தேர்ட் ஒன், செரஸ் என்பது சிறுகோள். செரஸ் என்பது சிறுகோள். ஃபோர்த் ஒன், ஏ என்ற கோள் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் சுழற்சி நேரம் பி என்ற கோளை விட 8 மடங்கு அதிகம் எனில் கோள் ஏவின் தூரம் கோள் பியின் தூரத்தை விட எத்தனை மடங்கு அதிகம்? ஆன்சர், 4 மடங்கு அதிகம். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது. பெருவெடிப்பு ஏற்பட்டது 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், சூரியனின் திசைவேகம் 250 km/s. 250 km/s. செகண்ட் ஒன், முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் 36 நாட்கள். முனைகளில் சூரியனின் சுழற்சி வேகம் 36 நாட்கள். அடுத்தது தேர்ட் ஒன், இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா. ஃபோர்த் ஒன், கெப்லரின் 3ஆம் விதியை ஒத்திசைவுகளின் விதி என்றும் அழைப்பர். கெப்லரின் 3ஆம் விதியை ஒத்திசைவுகளின் விதி என்றும் அழைப்பர். ஃபிஃப்த் ஒன், நம் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை 8 கோள்கள். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை 8 கோள்கள். அடுத்தது சரியா தவறா, தவறெனில் திருத்துக.
ஃபர்ஸ்ட் ஒன், பன்னாட்டு விண்வெளி மையம் என்பது சர்வதேச ஒத்துழைப்பின் ஒரு ஆதாரமாகும் என்பது சரி. செகண்ட் ஒன், ஹேலிஸ் வால்வின் 67 மணி நேரங்களுக்கு ஒரு முறை தோன்றும் என்பது தவறு. ஹேலிஸ் வால்வின் 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும். அடுத்தது தேர்ட் ஒன், பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சுழலும் திசைவேகம் குறைவாக இருக்கும் என்பது தவறு. பூமிக்கு அருகே உள்ள கோள்களுக்கு சுழலும் திசைவேகம் அதிகமாக இருக்கும். ஃபோர்த் ஒன், புதன் கோள் சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது என்பது தவறு. செவ்வாய்க்கோள் தான் சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. 9th யூனிட்டோட புக் பேக்ஸ் முடிஞ்சது. நாம் இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.